அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். இன்று 11/2/2026 விசுவாவசு வருடம் தை மாதம் 28ஆம் நாள் புதன்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 மணி வரை, மாலை 4:30 முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 மணி வரை, மாலை 6:30 முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் 12 1:30 மணி வரை. குளிகை 10:30 12 மணி வரை. யமகண்டம் 7:30 9 மணி வரை. இன்று அசுபதி மற்றும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய சூரிய உதயம் 6:35 மகர லக்னத்தில். இனி இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுங்க. அதோடு உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கையில் யாராவது கஷ்டத்தை ஏற்படுத்தியிருப்பாங்களோ அப்படின்னு பயப்படுறீங்களா? அதாவது அவங்க நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு எதிர்மறையாக செய்வினை செய்து வைக்கிறது, அவங்களுக்கு ஒரு கண் திருஷ்டி இருக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இருக்கிறனால தான் நம்ம இப்போ கஷ்டப்படுறோமோ அப்படின்னு வருத்தப்படுறீங்களா? இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். மேஷம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும். உங்களுடைய மனதில் நேர்மறை எண்ணங்கள் காணப்படலாம். இதனால் நன்மை ஏற்படும். பணியை பொறுத்தவரை இன்று பரபரப்பாக காணப்படுவீர்கள். பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள். உங்களது சக பணியாளர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். குடும்பத்தை பொறுத்தவரை உறவில் மகிழ்ச்சியும் அமைதியும் காணப்படும். துணையுடன் வெளியிடங்களுக்கு சென்று மகிழ்வீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை பணவரவு அதிகமானதாக காணப்படும். பூர்வீக சொத்து வகையில் எதிர்பாராத பணவரவு காணப்படும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. ஆரோக்கியத்தில் பெரிதாக எந்தவிதமான பிரச்சனையும் காணப்படாது. ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் சமநோக்கு நாளாக அமையும். புதிய நண்பர்கள் மற்றும் புதிய தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இன்று அதிர்ஷ்டம் காணப்படும். பணியை பொறுத்தவரை திறமைக்கு மேல் அதிகாரிகளின் அங்கீகாரம் கிடைக்கும். பணிகளை தன்னம்பிக்கையோடு மேற்கொள்வீர்கள் மற்றும் கொடுக்கப்பட்ட பணிகளை எளிதாக செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நல்லுறவை பராமரிப்பீர்கள். உங்களுடைய துணையை நன்கு புரிந்து கொள்வீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று அதிக வாய்ப்புகள் காணப்படும். வங்கி இருப்பு அதிகரிக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியமாக இருப்பதன் வலிமை உங்களிடம் காணப்படலாம். ஆற்றல் நிறைந்து காணப்படும். மிதுனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் அதிர்ஷ்டகரமான நாளாக அமைகிறது. இன்று எதிர்படக்கூடிய எந்த தடைகளையும் நீங்கள் எளிதில் சமாளிப்பீர்கள். இன்று அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக முடியும். பணியை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய ஆற்றல் காரணமாக குறித்த நேரத்திற்கும் பணிகளை செய்து முடிப்பீர்கள். சிறப்பான திறமைகளை மேல் அதிகாரிகள் பாராட்டுவார்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நட்பான அணுகுமுறை கொண்டிருப்பீர்கள். இதனால் இருவரும் ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொள்ள முடியும். நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிக பணம் சம்பாதிப்பதற்கான திறமை உங்களிடம் காணப்படலாம். உங்களிடம் காணப்படக்கூடிய பணத்தை ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்கு செலவு செய்வீர்கள். இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் இருக்கக்கூடிய ஆற்றல் மற்றும் உற்சாகம் காரணமாக நீங்கள் சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிப்பீர்கள். கடகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் கடைசி நிமிடத்தில் வாய்ப்பை இழக்கக்கூடிய ஒரு கட்டாயம் கூட ஏற்படலாம். அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்காது. இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம். எனவே நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள். பணியை பொறுத்தவரை பணிகளில் தவறு ஏற்பட வாய்ப்புள்ளது. கவனத்தோடு பணியாற்ற வேண்டியது அவசியம். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் உங்களது உணர்ச்சிவசப்பட்ட மனநிலையை வெளிப்படுத்துவீர்கள். நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டியது நல்லது. நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிக பணம் செலவு செய்வீர்கள். இன்று சுதந்திரமான நிதியை கையாள்வதை கடினமாக உணர்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சுமாரானதாக இருக்கும். சளி அல்லது இருமல் பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. சிம்மம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய பொறுமை சோதனைக்கு உள்ளாகும் நாளாக அமையலாம். இன்று நல்ல பலன்களை காண புத்திசாலித்தனத்தை பயன்படுத்த வேண்டும். பிரியமானவர்களோடு மோதல் ஏற்பட வாய்ப்புள்ளது. கவனம் வேண்டும். பணியை பொறுத்தவரை இன்று உங்களுடைய பணிகளில் வெற்றி கிடைப்பது அரிது. கடின உழைப்பின் மூலமாக மட்டுமே நன்மை கிடைக்கும். சமயோஜித புத்தியை பயன்படுத்தி பணியாற்ற வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்வது நல்லது. சலிப்பு மனப்பான்மையை வெளிப்படுத்தாதீர்கள். உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கலாம்.
நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை சுமாரானதாக இருக்கும். தேவைகளை பூர்த்தி செய்ய இயலாது. தேவைகளை பூர்த்தி செய்ய பணத்தை கடன் வாங்குவீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தேவையற்ற கவலைகள் காரணமாக தலைவலி ஏற்படலாம். பிரார்த்தனை மற்றும் தியானம் உங்களுக்கு உதவியாக இருக்கலாம். கன்னிராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாளாக அமையலாம். முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக அமையும். பணியை பொறுத்தவரை வெற்றி காண்பீர்கள். மேல் அதிகாரிகள் உங்களுக்கு பதவி உயர்வு தந்து பாராட்டுவார்கள். குடும்பத்தை பொறுத்தவரை இன்று மகிழ்ச்சியோடு இருப்பீர்கள். இதனை உங்கள் துணையிடத்தில் வெளிப்படுத்துவீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை கடின உழைப்பின் காரணமாக வெற்றி கிடைக்கும். இன்று ஊக்கத்தொகைகள் கிடைக்க வாய்ப்புள்ளது. இதனால் மகிழ்ச்சி அடைவீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை திடமான மன உறுதி காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமையலாம். துலாம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உணர்ச்சி வசப்பட்டு காணப்படுவீர்கள். இதன் காரணமாக நீங்கள் சிறந்த வாய்ப்புகளை இழக்க நேரிடலாம். எனவே நீங்கள் சாதுரியமாக செயல்படுவது மிகவும் நல்லது. பணியை பொறுத்தவரை பணிகள் அதிகமாக காணப்படலாம். சக பணியாளர்களுடனான உறவு முறை சிறப்பாக இருக்காது. மனப்போக்கை மாற்றினால் நல்லுறவை வளர்க்க முடியும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் அகந்தை போக்கை காண்பீர்கள். துணையை நன்கு புரிந்து கொள்ள இதனை தவிர்க்க வேண்டும். நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி குறைவாக இருக்கும். ஆரோக்கியத்திற்கான கூடுதல் செலவு காணப்படலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் அதிக கவனம் வேண்டும். கால்கள் மற்றும் மூட்டுகளில் திடீரென வலிகள் ஏற்படலாம். இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம். விருச்சிகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எந்த செயலையும் செய்வதற்கு முன்பு சிறப்பாக திட்டமிட வேண்டும். ஒரு முடிவை எடுக்கும் முன்பு பாதகமாக ஏற்படாமல் இருக்க 1-2 முறை யோசித்து எடுப்பது மிகவும் நல்லது. பணியை பொறுத்தவரை பணி நிமித்தமான பயணம் காணப்படுகிறது. பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பதை கடினமாக உணர்வீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது உணர்வுகளை துணையிடத்தில் வெளிப்படுத்துவீர்கள். இருவரும் மகிழ்வோடு இருக்க இத்தகைய உணர்வை தவிர்க்க வேண்டும். நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை அவ்வளவு சிறப்பாக இருக்காது. தேவையற்ற கூடுதல் செலவினங்கள் காணப்படலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பல்வலி பாதிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது. மருத்துவ சிகிச்சை மேற்கொள்வது மிகவும் நல்லது. தனுசு ராசி நண்பர்களே, இன்றைய நாள் சற்றே அனுகூலமாக காணப்படுகிறது. அதிர்ஷ்டத்தை விட சுய முயற்சியை சார்ந்திருக்க வேண்டும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும். பணியை பொறுத்தவரை இன்று பணிகள் அதிகமாக காணப்படலாம். ஓய்விற்கு நேரம் கிடைப்பது அரிதானதாக இருக்கலாம். நல்ல விளைவுகளை காண பணிகளை திட்டமிட வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை உங்களிடம் பதட்டமான உணர்வு காணப்படுகிறது. இது உங்கள் துணையுடனான உறவை பாதிக்கலாம். எனவே அமைதியான மனநிலையை மேற்கொள்ள வேண்டியது நல்லது. நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று குறைந்த அளவு பணமே காணப்படுகிறது. கூடுதல் செலவினங்கள் கவலையை கொடுக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று அமைதியின்மை காணப்படலாம். இதனால் மன உளைச்சல் ஏற்படலாம். மகரம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் மிகவும் அனுகூலமான நாளாக அமைகிறது. மனம் அமைதியாக இருக்கும். விருப்பங்கள் நிறைவேறும். நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக அமையும். பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் சுமூகமான விளைவுகள் இருக்கலாம். உங்களுடைய திறமையை மேல் அதிகாரிகள் பாராட்டுவார்கள். பணிக்கு அங்கீகாரம் கிடைக்கும். குடும்பத்தை பொறுத்தவரை இன்று உங்களது உறவு திருப்திகரமானதாக இருக்கும். வெளியிடங்களுக்கு செல்வதன் மூலமாக நல்லுறவை பராமரிப்பீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை தொழில் செய்பவர்கள் நல்ல லாபம் காண்பார்கள். நிறுவனத்திற்கு புதிய தொடர்புகள் கிடைத்து அவர்கள் மூலமாக லாபம் கிடைக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உங்களிடம் காணப்படக்கூடிய மகிழ்ச்சி காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. கும்பம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் மிகவும் சிறப்பான நாளாக அமைகிறது. நீங்கள் இன்று விரைந்து செயலாற்றுவீர்கள். விருப்பங்கள் நிறைவேறுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. இன்று பணியை பொறுத்தவரை பணியில் உங்களுடைய முயற்சிக்கு பாராட்டை பெறுவீர்கள். இன்று உங்களுக்கு இருக்கக்கூடிய திறமை காரணமாக கொடுக்கப்பட்ட பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் நல்ல புரிந்துணர்வு காணப்படும். நகைச்சுவை அணுகுமுறை உங்களது உறவை வலுப்படுத்தலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை சிறப்பானதாக இருக்கும். கடின உழைப்பிற்கு ஊக்கத்தொகை பெறுவீர்கள். புதிய முதலீடுகள் செய்வதற்கு இன்றைய நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறந்த ஆரோக்கியத்தோடு காணப்படுவீர்கள். மீனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் திட்டமிட வேண்டிய அவசியம் காணப்படுகிறது. மனதில் சில குழப்பங்கள் ஏற்படலாம். குழந்தைகளுடைய வளர்ச்சி குறித்து கவலை காணப்படலாம். எந்த ஒரு காரியத்தையும் செய்வதற்கு முன்பு யோசித்து செய்வது மிகவும் நல்லது. பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் அதிர்ஷ்டம் கை கொடுக்காது. நீங்கள் கடின உழைப்பை சார்ந்திருக்க வேண்டும். உங்களுடைய திறமையும் கவனிக்கப்படாமல் இருக்கலாம். இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம். குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையிடத்தில் அகந்தை போக்கை காண்பீர்கள். இதனால் ஒரு
உறவின் நல்லிணக்கம் கெட்டு போகலாம். இத்தகைய சூழ்நிலையை தவிர்ப்பது நல்லது. நிதி நிலைமையை பொறுத்தவரை அஜாக்கிரதை காரணமாக பணத்தை இழப்பீர்கள். நிதியை பொறுத்தவரை முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டியது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கால்வலி ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது. உடற்பயிற்சி மேற்கொள்வதன் மூலமாக ஆரோக்கியமாக இருக்கலாம். என்ன நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம். வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.